பொதுவாகவே ராணுவத்துறையில் ராணுவ குடும்பத்திலிருந்து தான் பெரும்பாலும் வருவாங்க. ஆனால் நம்மளுடைய காவல்துறையிலிருந்து அடிஷனல் எஸ்பி கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய ஃபேமிலியிலிருந்து அவங்களுடைய டாட்டர் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம். எவ்வளவு ஒரு முக்கியமான மூமெண்ட் இது, எப்படி இருக்கு இந்த தருணம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக தான் இருந்தேன். ஆர்மி சேரணும்னு ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. நான் ஒரு என்சிசி கேடட், என்சிசி என்ட்ரியில் தான் வந்தேன். ஸோ என்னை ட்ரெயின் பண்ண ஆஃபீஸர்ஸ், என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாரும் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தாங்க. அண்ட் அப்புறமா இந்த கரியர் ஓகே மேபி வில் ட்ரை அப்படின்னு ட்ரை பண்ணது தான். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஐ ரியலி என்ஜாய்ட் இட், ட்ரைனிங் பார்ட் ஆஃப் இட். இதுக்கு மேலே கரியரும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சேலஞ்சிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ். அண்ட் என்னை சுற்றி இருந்த ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்குமே, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். என்னோட சிஸ்டர், என்னோட ஃபியான்சி எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், தேங்க்ஸ் டு காட் ஃபார் மேக்கிங் ஆல் திஸ் ஹேப்பன். அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட், நீங்க ஆர்மி. ஸோ எப்படி இருக்கு? ஏன்னா இது ரெண்டு பேருமே நாட்டுக்காக சர்வீஸ் பண்ற ஒரு பெரிய துறை. என் அம்மா கூட டீச்சர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சர்வீஸும் நாட்டுக்கு தான். ஸோ நாட் இஸ் ஜஸ்ட் வித் த மக்கள். அதனால எதுவாக இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கணும்ன்றத என்னோட இன்ட்ரெஸ்டாக இருந்தது சின்னதுலேருந்து. ஸோ பீட் எனி திங், யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் ப்ரைட் இருக்கு. மற்றபடி இட் டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ். ஜஸ்ட் வாண்ட் டு சர்வ் த நேஷன் இன் எனி விச் வே ஐ கேன். இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மன நிறைவா இருக்கு. அவங்களோட முயற்சி எதுவுமே வீணாகல. நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா பொதுவாகவே அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க அந்த துறையிலேயே ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்ன்ற ஒரு கனவோடு இருப்பாங்க. நீங்க ஆர்மிக்கு டைவர்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன காரணம்? இல்ல, அவங்கள யாருமே டைவர்ட் பண்ணல. இல்ல, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். அவங்களும் யூபிஎஸ்சி தான் எழுதணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன அட்டெம்ப்டே பண்ணல. ஓகே. அதனால ஆர்மி டைவர்ட் ஆகி ஆர்மி வந்தாங்க. நல்ல ஆல் இண்டியா டாப்பர் வந்திருக்காங்க. ப்ரௌடு நீங்க பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் ப்ரௌடு தானே ஆல்வேஸ். இல்ல, அவங்க ஒய்ஃபோட சர்வீஸும் அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி டீச்சிங் சர்வீஸுங்கிறது நேஷனுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் யூத் பிரிங்கிங் பண்றது ரொம்ப எல்லாமே டெஃபினட்டா. மேம், உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த தருணம்? ஏன்னா ஒரு டீச்சர்ஸ் தான் இவ்வளவு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை, ஒரு ஆர்மியா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், டீச்சர்ஸ் இல்லைன்னா இது எதுவுமே நடக்காது. ஸோ எப்படி இருக்கு? ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் என்னோட டாக்டர் ஆர்மியில ஜாயின் பண்ணதுக்கு. அவங்க ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல படிச்சாங்க. ஜாயின் பண்ணும்போது என்சிசில ஜாயின் பண்ணணும்னு பண்ணாங்க. அங்கிருந்த டீச்சர்ஸ் எல்லாருமே அவளோட இன்ஸ்பிரேஷன். அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்தாங்க. என்சிசில மார்ச் பாஸ் பண்ண ரிப்பப்ளிக் டே பெரேடு ராஜ்பத்துக்கு போயிட்டு வந்தாங்க. 48 டேஸ் செலக்ட் ஆகி போயிட்டு வந்தாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்தது. எப்படியாவது ஆர்மிக்கு போகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் அப்பதான் அவங்களுக்கு வந்தது. ஸோ ஷி காட் ஆல் இண்டியா ரேங்க் 1. என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க மேம்? நான் சின்ன வயசுல இருந்து எந்த ஃபீல்டுக்கு போனாலும் நம்ம நேஷனுக்காக சர்வ் பண்ணணும், ஆனஸ்டா இருக்கணும், நம்ம சர்வ் பண்ணணுங்கிறது தான், சர்வீஸ் பண்ணணும் நேஷனுக்கு. ஸோ டு த வாட் எவர் வி வாண்ட் வி ஹேவ் டு டு த பெஸ்ட் டு த நேஷன். அதுதான் என்னோட இது. சின்னதுல இருந்து நான் 2 பேருக்குமே இன்கல்கேட் பண்ணது, என்னோட சில்ட்ரன் 2 பேருக்குமே. பொதுவாகவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க இருக்கும்போது டைம் கிடைக்காது, வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் கிடைக்காது. இப்போ அவங்க எங்க இருப்பாங்கன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மொமெண்ட்டை யோசிப்பீங்களா? வீட்டில் எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் கொஞ்சம் ஃபீல் பண்றோம், மிஸ் பண்றோம்னு. பட் இருந்தாலும் நேஷனுக்காக பண்ணும்போது நம்ம இந்தியாவுக்காக, நாட்டுக்காக அவங்க உழைக்கணுங்கிறது என்னோட ரொம்ப ஆசை. அதே மாதிரி அவங்களும் பண்ணியிருக்காங்க. So we are very proud of her. Thank you so much. ஒவ்வொரு தருணங்களும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய வகையில தற்போது காவல்துறையினுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய மகள் இந்த ராணுவத்தினுடைய அதிகாரியாக மாறக்கூடிய அந்த தருணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வா பார்க்கிறோம். ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் வேலுமுருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.